حي على الفلاح. மிஃப்தாஹுல் ஐஸ், கண்ணியம் வேண்டுமா? அதுவும் அல்லாஹ் கொடுக்கிறதா. கண்ணியத்தை காசுக்கு வாங்க முடியுமா? அருளாளன் அல்லாஹ் கொடுக்கிற இந்த கண்ணியம் வேண்டுமா? கண்ணியத்திற்கான திறவுகோல் தாஅத்துல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுவதில் மட்டும் தான் கண்ணியம் இருக்கிறது. உலகத்தில் வேறு எதிலும் கண்ணியம் இல்லை. அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே கேட்டு நடந்தார்கள். இன்னைக்கும் அஜர்த்துமார்களுக்கு கண்ணியம் இருக்கா இல்லையா? எதனால்? அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டதால் ஏற்பட்ட கண்ணியம், மரியாதை தான். வேறொன்றும் நீங்கள் பெரிய ஆய்வு செய்ய தேவையில்லை. தாஅத்துல்லாஹி வ ரசூலிஹி இருந்தால் கண்ணியம் உண்டு. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷாமுக்கு செல்கிறார்கள். ஷாம் நாடு. ஷாமுக்கு செல்கிற பொழுது அபூ உபைதத் இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு தஆலா அந்த நாட்டு கவர்னர் உமர் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து சொல்றாங்க, ஒட்டு போட்ட ஆடையோட வந்திருக்கீங்களே, ஷாம் நாட்டினுடைய மன்னர்கள் எல்லாம் ரொம்ப உயர்தரமான ஆட்கள், கேவலமா நினைப்பாங்களே, நீங்க இப்படி வந்திருக்கிறீங்களே, கண்ணியத்தோடு வரலாமே, ஒட்டு போட்ட ஆடையோடு வந்திருக்கிறீங்களே. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாம் எப்படி இருந்தோம்? ஃபமஹுமா நத்லுபுல் இஸ்ஸ பிகைரி மா அஸனல்லாஹ் ஃபஅதல்லனல்லாஹ். குன்னா அதல்ல கௌம், நாம் ஆரம்பத்திலே ஆக மோசமான கௌம்களாக இருந்தோம். அல்லாஹ் தான் கண்ணியத்தை கொடுத்தான். அல்லாஹ்வை தவிர மற்றவர்களிடத்திலே கண்ணியத்தை எதிர்பார்த்தால் அல்லாஹ் நம்மை கேவலப்படுத்தி விடுவான். அதனால் நான் கண்ணியத்தை என் ரப்புல் ஆலமீன் இடத்தில் மட்டுமே நான் எதிர்பார்க்கிறேன். கிழிஞ்ச ஆடையோடு போகிற பொழுது ஷாம் நாட்டு மன்னர்கள் பணிந்து குனிந்து வரவேற்றார்கள். காரணம், உமரோடு அல்லாஹ் இருந்தான், உமரோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு உமர் நாயகத்தோடு அல்லாஹ்வும் ரசூலும் இருக்கிற பொழுது அத்தனை பேர்களும் பணிந்தார்கள். நாம அந்த நினைப்புல இருக்கிறோமா? என்னோடு அல்லாஹ்வும் ரசூலும் இருக்கிறார்கள், என்னோடு அல்லாஹ்வும் ரசூலும் இருக்கிறார்கள், என் உள்ளத்தில் அல்லாஹ் ரசூல் முழுக்க இருக்கிறார்கள் என்று நினைத்தால் உலகம் நம்மை தேடி வரும், சந்தேகமே. ஆனால் அந்த நினைப்பு நமக்கு வந்ததா அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இன்றைக்கு இஸ்ஸத் வேண்டும், கண்ணியம் வேண்டும், கண்ணியம் வேண்டும், கண்ணியம் வேண்டும் என்று உலகம் அலைகிறது. மாமியார் வீட்டில் கண்ணியம் வேண்டும், மருமகன் வீட்டில் கண்ணியம் வேண்டும், அங்கு கண்ணியம் வேண்டும், இங்கு கண்ணியம் வேண்டும், சபையில் கண்ணியம் வேண்டும். இந்த கண்ணியம் எல்லாம் உண்டு. எதனால் உண்டு? தாஅத்துல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடந்தால், முழுக்க வழிபட்டு நடந்தால் கண்ணியம் உண்டு. 10வது திறவுகோல் மிஃப்தாஹுஸ் ஸலாஹ், தொழுகையே அல்லாஹ் கொடுத்த பெரிய அருள். அந்த தொழுகைக்கான திறவுகோல் அத்துஹூர், சுத்தம். அத்துஹூர், வெளி சுத்தம், உள் சுத்தம். இந்த ரெண்டுக்குமே ஆன பாதையை இஸ்லாம் தான் காட்டுகிறது. வெளி சுத்தத்திற்கான பாதை ஒழு, உள் சுத்தத்திற்கான பாதை தரீகா. ஷேக்மார்கள், இறைநேசர்கள், வழிமார்கள், இவர்களின் வழியில் தான் தஸ்கியத்துல் குலூப் உண்டு. இன்னைக்கு வெளி சுத்தமும் இல்ல, உள் சுத்தமும் இல்ல. ஆனால் அல்லாஹ் என்னை நேசிக்க வேண்டும் என்று நினைத்தால் எப்படி நடக்கும்? அப்ப மிஃப்தாஹுஸ் ஸலாஹ், தொழுகைக்கான திறவுகோல் எதில் இருக்கிறது என்று சொன்னால் துஹூர். தமிழன் வேடிக்கையாக ஒரு ஒப்பீடு காட்டுவான். இந்த தமிழனுக்கு இந்த ஒப்பீடு காட்டுறதுல ரொம்ப அலாதியான இன்பம் இருக்கிறது. செருப்பும் கொடையும் பேசிக்கொண்டதா. செருப்பும் கொடையும் பேசிக்கிச்சு. இந்த செருப்பு சொல்லுது, என்னை மனுஷன் படாத பாடுபடுத்துறான். நான் இருக்கிறது வெறும் 75 கிராம், 80 கிராம், 100 கிராம் தான். ஆனா அவன் 75 கிலோ 100 கிலோ என் மேலதான் ஏறி நிற்பான். 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போட்டு என்னை போட்டு பாடா படுத்துறான். அதுல குதிரைக்கு வார் போட்ட மாதிரி, கடிவாளம் போட்ட மாதிரி 2 வாரை போட்டு உள்ள காலை விட்டு ஆட்டுன்னு ஆட்டுறான். கொடைய நீ அப்படி அல்ல, பேக்குள்ளதான் இருப்ப. தேவைக்கு உன்னை எடுப்பான், மேல புடிச்சுக்குவான். தலைக்கு மேல நீ இருக்கிறாய், காலுக்கு கீழ் நான் இருக்கிறேன். இது எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இல்லை. ஆனா பேட்டாவில் என் விலை என்ன, உன் விலை என்ன? அல்லது சாதா கடையில் என் விலை என்ன, உன் விலை என்ன? பாட்டாவாக இருந்தால் 2000 நான் ஆரம்பமாகிறேன், 999 ஆரம்பமாகி பல லட்சத்துக்கு போறேன். கொடைய உன் விலை என்ன தெரியுமா? வெறும் 35 ஸ்டார்ட் ஆகி 100க்குள்ள முடிஞ்சு போயிடுறேன். ஆனால் உன்னை மதிக்கிறான், என்னை மிதிக்கிறான். இதை விட பெரிய வருத்தம் என்னன்னா, பாம்பை பார்த்தாலும் எண்ணெயை தான் எடுக்கிறான், செருப்பால் ஆடுறாங்க. கொடையால அடின்னு சொல்றது இல்ல. 2 பேர் சண்டை போட்டா கூட ரெண்டு பேர் சண்டை போட்டா கூட கொடையால அடிச்சிருவேன் சொல்றது இல்ல, செருப்பாலேயே அடிப்பேன்.
இப்ப எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னைத்தான் இழுக்கிறான். பாடா படிச்சுட்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் என்னை மட்டுமே இழுக்கிறான், கொடையை உன்னை இழுப்பதில்லை. இது கூட எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இல்லை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் வீட்டுக்குள்ள போகும்போது என்னை கழட்டி விட்டுட்டு ஒன்ன உள்ள கொண்டு போயிடறான். என்ன கழட்டி விட்டு உன்ன உள்ள கொண்டு போறான். இதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஏன் இந்த அவள்? இப்ப கொடை சிரித்துக் கொண்டே சொன்னதாம், நீ அசுத்தமாக இருக்கிறாய், மிதிக்கப்படுகிறாய். நான் சுத்தமாக இருக்கிறேன், மதிக்கப்படுகிறேன். சுத்தத்திற்கு இயற்கையில் மரியாதை உண்டு. மார்க்கம் 2 சுத்தங்களையுமே வலியுறுத்துகிறது. வெளிரங்க சுத்தம் மிக மிக அவசியம். தொழுகைக்கு வேண்டுமா? சுத்தம் இல்லாமல் வர முடியாது. ஏன்? தஹியத்துல் கலபி ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி கொண்டு வருகிற பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் தஹியத்துல் கலபி ரலியல்லாஹுவின் தோற்றத்தில் வருவார்கள். காரணம் சுத்தம். பிலால் ரலியல்லாஹு தஆலாவை பற்றி பெருமானார் சொல்லுகிற பொழுது, பிலால் ரலியல்லாஹு தஆலா, நான் மேராஜிலே சொர்க்கத்திற்குள் செல்லுகிற பொழுது உங்கள் பாத அடியை கேட்டேனே, என்ன காரணம்? நான் எப்பயுமே ஒழுவோடையே இருக்கிறேன் நாயகமே என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களே. சுத்தம். இந்த சுத்தத்தை நாம் கையாளுகிறோமா? இந்த சுத்தத்தை கையாள ஆரம்பித்து விட்டால் இதுதான் தொழுகை, அல்லாஹ்வினுடைய அருளுக்கான திறவுகோல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.